ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி3 சேனல். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா தாங்க பண்ண போகிறோம். என்னங்க பரோட்டா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணிடாது. எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கோங்க. சூப்பராக வந்திருக்குங்க. 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோங்க. இதில் என்னென்னா நம்ம நிறைய பொருள் எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக அட் த சேம் டைம் நல்லா லேயராக கிடைக்குங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் மாவு பிசைறதுக்காக தேவையான தண்ணி எடுத்திருக்கேங்க. அதோட நமக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாங்க. அடுத்ததாக நம்ம சர்க்கரை இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோங்க. அந்த சர்க்கரை எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலரில் கிடைக்குங்க பரோட்டா. அதுக்காக இந்த சர்க்கரை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிடலாங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு அதை நல்லா மாவோட நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு பசையும் போது கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குங்க. இது மைதா மாவுனால. ஸோ நீங்கள் வேணும்னா லைட்டாக எண்ணெய் கையில் தடவிட்டு இது பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒட்டாதுங்க. மாவு பசைகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துருக்கோன்னு. இப்போ மாவு பசைஞ்ச பிறகு இந்த மாதிரி கிச்சன் மோடையில் நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு இது பண்ணுறோங்க. எவ்வளோ தூரம் கையில் அழுத்தம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. எதுக்காக இப்படி பிசைறோன்னா மாவு நல்லா நமக்கு அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நல்லா சாஃப்ட் ஆகுங்க. அதுக்காக தான் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைறது. இது நீங்கள் கையை வச்சு அடித்து பிசைஞ்சாலும் சரி, இல்லைனா பூரிக்கட்டையை வச்சு நல்லா அடிச்சிங்கனாலும் அதே மாதிரி நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. இப்போ இந்த மாவில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். ஒரு காட்டன் துணி எடுத்து மாவு மூடி வச்சுட்டு அதை 2 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. மாவு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா நமக்கு ஊறிடுச்சிங்க. பார்த்தாலே இந்த சாஃப்ட்னஸ் தெரியுது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் மாவு நல்லா இப்படி தூக்கி 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 போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாவு பிசைறதுல தாங்க இருக்குது நமக்கு அந்த பரோட்டா நல்லா லேயராக கிடைக்கிறதுல. சப்போஸ் உங்களால் கையில் வச்சு இப்படி அடித்து பிசைய முடியலைன்னா நீங்கள் பூரிக்கட்டை எடுத்து பூரிக்கட்டையில் நல்லா டம்முன்னு 2 அடி அடித்து இது பண்ணிங்கனாலும் நல்லா மாவு சாஃப்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணுங்கள், அப்புறம் அப்படியே திருப்பி போட்டு மாவு மறுபடியும் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா மாவு சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மணிக்கு இந்த மாவு உருண்டை போட்டுடலாங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் உருண்டை போடுறேங்க. நான் 1/2 கேஜி எடுத்திருக்கேங்க மைதா மாவு. இந்த 1/2 கேஜிக்கு எனக்கு எத்தனை பரோட்டா கிடச்சிருக்குன்னா மொத்தத்துக்கே 8 பரோட்டா தாங்க கிடச்சிருக்கு. பட் பரோட்டா ஓரளவுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஸோ நமக்கு சைஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருண்டை போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருண்டை போட்டு இப்போ நம்ம உருண்டை போட்டு வச்சாச்சுங்க. உருண்டை போட்டு வச்சதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் என்ன பண்ணலாம்னா ஒரு துணி வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாவு அப்படியே ஊறட்டுங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம மாவு பார்க்கலாம். இப்போ பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாவு பிசைறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி யூஸ்வலாக உருட்டி போட்டுடலாங்க. ஸோ மாவு மட்டும் கொஞ்சம் இது பண்ணி பிசைஞ்சிட்டிங்கனாலே போதுங்க. சூப்பராக நம்ம வீட்டிலே அழகாக பரோட்டா செஞ்சு அசத்தலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கப்புறம் அந்த உருண்டை எடுத்து நான் கையிலேயே லைட்டாக தட்டுறேங்க. நீங்கள் கையில் தட்டலைன்னா இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு கூட நீங்கள் உருட்டிக்கலாங்க. சப்பாத்தி கட்டையில் உருட்டும் போது எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் உருட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி நமக்கு நீளமாக இருக்குங்க. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா அப்படியே உருண்டையாக இந்த மாதிரி ரவுண்டாக மேக் பண்ணி நம்ம வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்படியே எல்லாத்தையுமே செஞ்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தது நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து இது பண்ணிடலாங்க. நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பாக இது பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப இது பண்ணலாம் தேவையில்லைங்க. கையிலே நீங்கள் அழகாக பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம தட்டினதுக்கு அப்புறம் அதை தோசைக்கல்ல போட்டுடலாங்க. தோசைக்கல் நம்ம எடுத்துக்கிட்ட தோசைக்கல் நல்லா அடி கனமான தோசைக்கல்லாக இருக்கணுங்க. அதாவது ஹீட் நல்லா தாங்குற அளவுக்கு இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை தாங்க நம்ம பரோட்டா பண்ணணும். ஈவன் சப்பாத்தி நம்ம ஆல்மோஸ்ட் அதில் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம போட்டுடலாங்க. போட்டு நல்லா ஒரு சைடு வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறம் சைடில் லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றலாங்க.
இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி விட்டுறலாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. சுட சுட வந்து பரோட்டா வச்சுட்டு அதுக்கு வந்து சைடிஷாக வந்து சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ வச்சு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை பரோட்டா சாப்பிட்டீங்கன்னே தெரியாதுங்க. இப்போ ஈவன் வந்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும்போது 2 பரோட்டாக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாதுங்க. வயிறு ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கூட 2 பரோட்டா வந்து அசால்ட்டாக சாப்பிட்லாங்க. சில பேருக்கு வந்து பரோட்டா வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசித்துக்கிட்டு சில பேர் வந்து பிடிச்சதை வந்து சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே இப்படி செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே வந்து சாப்பிடணும் போல தோணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ பரோட்டா வந்து எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்து சைடில் வந்து அடிச்சு விட்ருவோங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லேயர் வந்து நல்லா கிடச்சிருக்குங்க. அந்த லேயர் வந்து இப்படி அடிக்கும் போது என்னன்னா அது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குங்க. அது பார்க்கும் போதே நல்லா பிரிஞ்சு லேயர் லேயராக நமக்கு. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.